இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரை பச்சை. பாருங்க அந்த காலத்துல எல்லாம் அரிசி மாவுல கோலம் போட்டா வீட்டு வாசல்ல தாய்மார்கள் ஏன் தெரியுமா? நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவே. அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சமே நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். காஞ்சி பெரியவர் உருவட சொல்லியிருக்கார், அருணகிரிநாதர் கூட பாடி இருக்கிறார். அப்படி அற்புதமான தத்துவம். இன்னைக்கெல்லாம் சில வீட்டுல கோலமே போடுறது இல்லை. மாமியா மருமகன்னா அவ எதிர்த்து போடட்டும், இல்ல இல்ல அவங்க போடுவா வந்தவங்க அப்படின்னு இப்படியே நினைச்சு சில வீட்டுல வெறுவாசலா கிடக்கு. அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுத்தோம். இன்னைக்கு நிலைமை என்ன? எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. 50 ஆண்டு காலமாக பக்கத்துல வாடிமலை பட்டிங்கிற ஒரு ஊரில் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று மாமிசம் புலால் உண்ணாமல் இருக்கிறது. வரலாற்று எவ்வளவு பெரிய உயர்ந்த இடம், எவ்வளவு தத்துவமான விஷயம். நாமெல்லாம் மாற முடியாது நினைக்கிறீங்களா? ஒருத்தர் பெரிய படிச்சவர், சரி இருந்தாலும் கொஞ்சம் மண்டகணம். நம்ம எப்படியாவது ஒருத்தனை அவமானப்படுத்தணும்னு யோசிக்கிறார், ஒருத்தனை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு யோசிக்கிறார். அன்னைக்கு யோசிச்சாரு, போய் முடி வெட்டிக்கிட்டு முகச்சவரம் பண்ணிட்டு வரலான்னு போறாரு. சரி போனா அந்த மருத்துவரை பார்த்து கேட்கிறாரு, தம்பி முகச்சவரம் பண்ண எவ்வளவு, முடி வெட்ட எவ்வளவுன்னு. அவன் சொன்னா முகச்சவரம் பண்றதுக்கு காலனா முடி வெட்டுறதுக்கு அரையனான்னு. சரி இவர் பாரு, இவன் இன்னைக்கு அசிங்கப்படுத்த நினைச்சுக்கிட்டு தம்பி தலையில சவரம் பண்ணுன்னாரு. தலையில சவரம் பண்ணு என்ன அர்த்தம்? மொட்டை அடிக்க சொல்ற. எதுக்கு மொட்டை அடிக்கிறது தெரியாம அதுக்கு பேரு முடி இறக்குதல்னு பேரு. நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலை வைத்திருக்கிறாரு. சரி அதை பத்தி அப்புறம் சொல்லுவோம். இப்ப சரின்னு உட்கார்ந்தாச்சு, தலைமுடி இறக்கியாச்சு. இறக்குனதுக்கு அப்புறம் இவர் கேட்கிறாரு, தலைமுடி இறக்கிட்டு இருக்கல, ஏன் தம்பி உங்களுக்கு பேரு நாவிதர்னு ஒரு பேர் இருக்கு, நீங்க நாக்குக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே, கைதான வேலை பார்க்குது, ஏன் உங்களுக்கு நாவிதர்னு பேர் வச்சாங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இந்த முடி வெட்டிக்கிற வர்றவங்க அலுப்பு தெரியாம இருக்க, நாங்க எதையாவது ஒரு கதை சொல்லி பேசுவோம், அதனால கூட சொல்லி இருக்கலாமேன்னு அவர் சொல்றாரு. ஓ தப்பிச்சுட்டானே, இன்னும் சங்கடப்படலையே, விடக்கூடாதுன்னு மறந்தானே யோசிக்கிறேன். அது சரி, வெட்டுறது கத்திரி, ஆனா கத்திரி கோல்னு பேர் வச்சுக்காத கோல் எங்க இப்போவாது அசிங்கப்பட்டுருவாங்க. அவர் சொன்னார், தெரியலங்க ஐயா, ஏதோ முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க, நாங்க அதை பேசிக்கிறோம் இந்த கையாளுக்கு. சரி இதுலயும் அவன் சங்கடப்படலையே, விடக்கூடாது அப்படின்னு மறுதலை யோசிக்கிறார். நீ தானே ஊர்ல இருக்க எல்லாரும் மயிலையும் வெட்டுற, இந்த ஊருக்குள்ள நீ தானே நம்மள பெரிய வெட்டி பையன். அவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, நம்மள வெட்டி பையன்னு சொல்லிவிட்டாரு, வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டாலும் காட்டிக்கிறாம அடுத்து அவன் சுதாரிக்கிறான் பாருங்க. மீசையில கத்திய வச்சேன், ஐயா மீசை உங்களுக்கு வேணுங்களா? ஆமா வேணும்ல அப்படின்னாரு. அவரு படக்குன்னு மீசையை வடிச்சு அவர் கையில கொடுத்துட்டேன். என்னென்ன நீங்க தானே வேணும், நீங்க அதான் வச்சுக்கோங்க. அடுத்து கத்திய புருவத்துல வச்சேன், ஐயா புருவம் வேண்டாங்களா? வேணும்னா கையில கொடுத்துருவேன், வேண்டாம்னே சொல்லி வேண்டாம்னாரு. புருவத்தை வலிச்சிட்டு குப்பை தொட்டியில போட்டேன். இப்ப பதறி போனாரு பண்டிதரு. அடுத்து கத்தியை கழுத்து கொண்டு வந்தேன், போதும்டா சாமி, துண்டை காணும் துணியா காணும்னு. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள். நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி போய்கிட்டு இந்த சமுதாயம் அப்படிங்கறது நாம எல்லாம் நம்மளை சுத்தி என்ன வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கு. நான் சொன்ன பாருங்க, சட்டப்படி செஞ்சா தப்பு கூட செய்யலாம், சட்டப்படி செஞ்சா தப்பு கூட செய்யலாம்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள சீட்டா இருந்தா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கும் காவல்துறை. கேளுங்க, ஊருக்குள்ள சீட்டா இருந்தா புடிச்சு உள்ள வைக்கிற காவல்துறை, அலைபேசிங்கிற செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு ஒண்ணு வந்து இது வரைக்கும் 110 பேர் செத்துருக்கா. ஒரு காவல்துறை அதிகாரி 2 பேர் உள்பட. சென்னையில ஒரு பெண்ணு புருஷனையும் பிள்ளைகள் நடத்துல விட்டு தூக்கு போட்டு தொங்கிட்டா. 30 ரூபாய் நகையை விட்டு பிடிச்சிட்டா இருக்கா. எதுல? அலைபேசிங்கிற செல்போன்ல. அதை தடை பண்ண வழியிலேயே நேருக்கு நேரா விளையாடும் போது அவ்வளவு ஊழல் பண்றாங்க. ஆனா எங்கோ ஒருத்தர் இயக்குற கருவியில இருந்து எப்படி நியாயமாகும், எது சாத்தியமாகும்? முடியல, தடுக்க முடியல. என்னத்த சொல்ல, இப்படிதான் உலகம் போற போக்கு நல்லா இல்ல. இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஒருத்தர், காசு ஏதாவது கடவுளப்பா அது கடவுளுக்கும் தெரியும் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னார், பணம் என்னையா, பணம் குணம் தானையா நிரந்தரம். இருந்ததா? பணம் வந்தீங்களே குணம் குப்பையில் என்றாங்க. பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, மனிதனிலே பந்தியிலே குணங்குப்பையிலே. நாளும் தப்பாதே, ஒன்றும் தெரியாடும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி
பிழைக்கும் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே நிறைய பேர்கள் உண்டு அவர்கள் உனது நிலை காண பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு அவரை மதித்து நீயும் துணிவு மன்னாயவரை மதித்து நீயும் துணிவு மேற்கொண்டு முயன்று நீயும் பாடுபட்டால் வெற்றியில் உள்ளே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே மனப்பந்திலே நன்றி 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 நன்றி. பணத்துக்கும் குணத்துக்கும் பரிசு நடக்குது. மரியாதைக்குரிய பாசமிகு அன்பண்ணன், நான் ஒரு திரைப்படம் நடித்திருக்கிறேன். படத்தின் பெயர் வெள்ளிமலை. ஜனவரி 8ஆம் தேதி தான் அதனுடைய இசை வெளியீட்டு விழா. படத்தினுடைய முன்னோட்ட விழா சென்னை வடபழனி கமலா திரையரங்கத்தில் நடந்தது. இன்னொரு 2 வாரங்களிலே படம் வெற்றி வெளிவர இருக்கிறது. படத்தின் பெயர் வெள்ளிமலை. கதாநாயகனுக்கு அப்பாவாக நடித்திருக்கிறேன். படம் முழுக்க இருக்கேன். திரையில சென்று படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யுங்கள். அந்த படத்தில் இணை இயக்குனராக இருந்த நம்ம ஆம்லாப்பட்டில் பிறந்த அண்ணன் ஒரத்தநாடு ஆம்லாப்பட்டு கென்னடி அண்ணா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வேற வேலையா வந்தாரு. நான் அந்த மாதிரி நாடகம் இருக்கணும்னு என் கூடவே வந்துட்டாங்க. அண்ணா அவர்கள் எனக்கு ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். ஆமா, அந்த படம் பிடிக்கும் போது வேலை வாங்குறதுல மன்னாதி மன்னன். விரைவில் அடுத்த ஒரு படம் இயக்க போறோம் நாங்க. நல்லது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருடைய ஆதரவோடு திரைத்துறையிலும் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். அது மேலும் மேலும் வெற்றி அடைய உங்க எல்லோருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். அப்படி பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே பணத்துக்கும் குணத்துக்கும் பரிசு நடக்குது பார்த்து நடந்துக்க தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ ஒரு ஊருக்குள்ள பெரிய பக்திமான். தன்னை விட பக்தியில சிறந்த ஆள் யாருமே இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிறார். நம்ம தான் சிறந்த பக்திமான் நினைச்ச ஒருத்தர் ஒரு நாள் கோயிலுக்கு போலான்னு கிளம்புறாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. போற வழியில செருப்பு அறுந்து போகுது. செருப்பு அறுந்து போச்சு. என்ன சுத்தமொத்தம் பாக்குறாரு. செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவர்கிட்ட கொண்டே கொடுத்து தம்பி இந்த செருப்பை தச்சு கொடு. அவரும் தச்சு கொடுக்கிறார். ஐயா கோயிலுக்கு போறீங்களா? ஆமா. என்ன விஷயம்? நான் கொஞ்சம் சாமிக்காக சேர்த்து காசு சேர்த்து வச்சேன். போறீங்க, என்னால போக முடியல. நான் தர்ற காசை கொஞ்சம் உண்டியல்ல போட்டு வந்துருங்க. இவருக்கு ரொம்ப சங்கடம். செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் காசை வாங்குறதா? வாங்கலன்னா நீ என்னையா பத்திமான நம்மளை கேவலமா நினைச்சுக்குவானே அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டே அந்த காசை வாங்கிட்டு கோயிலுக்கு போனாரு. சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த சாமியை வேண்டி, அப்பா கடவுளே, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த காசு கொடுத்து உண்டியல்ல போட போறாரு. உண்டியல்ல போட போறவர் ஒரு அதிசயம் நிகழுது. கடவுளே வந்து கையில வாங்குறாரு. கடவுளே வந்து கையில காசை வாங்குறாரு. அதிர்ச்சி ஆயிட்டாரு. நம்ம இவ்வளவு நாளா கோயிலுக்கு வர்றோம் போறோம், ஆனா கடவுள் வந்து நம்ம கிட்ட வாங்கலையே. அவன் கொடுத்த காசை கடவுள் கையில வாங்குறாரு அப்படின்னா அவன் தான் உயர்ந்தவனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற காசை வாங்கின கடவுள் ஒரு தங்க வளையல கொடுக்கிறார். இதை கொண்டு போய் நான் கொடுத்தா அவன்கிட்ட கொடுத்துருங்கிறார். எப்போதுமே மனிதனுக்கு கொஞ்சம் சவலை பத்தி இருக்கும்ல. வளையலை கண்டவனே எப்படியாவது நம்ம வீட்டு கொண்டு போய் பொண்டாட்டிட்டு கொடுத்தாரு.
அந்த அம்மா பாத்துச்சு, ஐயா நகையை தனியா வச்சிருந்தோம்னா சுங்கத்துறை அதிகாரிகள் நம்மளை கேட்பாங்க, வருமான வரித்துறையில இருந்து ஏது எங்க அதுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. அதனால நீ என்ன பண்ற, நகை கிடந்து விட்டேன்னு சொல்லி மன்னர்கிட்ட கொடுத்துரு, மன்னர் கொடுக்குற காசை வாங்கி நம்ம குடும்பம் பண்ணிக்கலாம்னா. நல்ல யோசனை. எப்போதும் கொண்டாடி மனைவி சொன்னா நம்ம கேட்கணும். இப்ப வளையல கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தாச்சு. மன்னர் வாங்கினவர் என்ன பண்றாரு, காசை கொடுத்துட்டு வாங்கிட்டாரு. வாங்கினவர் அவர் வச்சுக்கல, கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுத்தாரு. மன்னர் மனைவி பாருங்க கொஞ்சம் அறிவாளி. அவன் பார்த்தா, ஏங்க வளையல்னா ஜோடியா தான் இருக்கு, 2 இருக்கணும்ல, ஒரு வளையல் தான் கொடுத்துருக்கேன், இன்னொரு வளையல வச்சுட்டாப்புல இருக்கு, அதையும் கொண்டு வர சொல்லுங்க. பிரச்சனை இங்க ஆரம்பிக்குது. ஆளை விட்டு கூப்பிட்டு, ஏன் இங்க வா, 2 வளையல் இருக்கும்ல, ஒரு வளையல் கொடுத்துட்டா இன்னொரு வளையல் எங்க? ஐயா இல்ல சாமி, ஒரு வளையல் தானே. இப்ப தர்ம சங்கடம், இன்னொரு வளையல் மன்னர் கேட்கறாரு. நாளை காலையில கொண்டு வந்து ஒப்படைக்கலாம், உன் தலையை வெட்டி. இப்ப அவர் தர்ம சங்கடம். மீண்டும் யார பாக்கணும், செருப்பு தைக்கிற தொழிலாளியை தான் பார்க்கணும். இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே போய் உண்மையை சொல்லி, மன்னிச்சிருயா இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு வளையல கொடுத்துட்டு நீ இன்னொரு வளையலுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னா காசு கொடுத்து போட்டு வாங்கிக்கிறேன்னு. இப்ப அவர் சொல்றாரு, செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போட்டு வச்ச பேங்க்ல இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு, அதை தரேன் அப்படின்னு கையை விட்டு காசு எடுக்கிறாரு. உள்ள இருந்து அதே மாதிரி தங்க வளையல் வருது. இப்ப ஆச்சரியம், இங்க மிரண்டு போனா, என்ன இன்னொரு வளையல் இங்க இருக்கேன்னு. அங்க இருந்த வளையல் இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன் பக்திமான். அவன் சொல்றான், எனக்கு அங்க இருக்கான்னு தெரியாது, எந்த நேரமும் கடவுள் என் உள்ளத்துல இருக்கிறார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், கோடி கோடியா கொட்டி சாமிக்கு செஞ்சா பரிசு இல்ல, கடவுளை இதயத்தில் நிறுத்த வேண்டும். அதான் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயம் வல்ல பிராணாருக்கு வாய் கோபுரவாசன். அழகா மாணிக்கவாசன் கூட பாடும்போது நல்ல வேதங்கள், ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனேன. அப்படி உயர்ந்த தத்துவத்தோடு நாடு தமிழ்நாடு, நாம் எல்லாம் தமிழர்கள். தமிழ் எப்படி இருக்கு தெரியுமா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார். எட்டயபுரத்து முண்டாசிக்கவின் மீசைக்கவிஞன் பாரதி, யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீர்ந்தும் நன்று பிரதன வாரா என்றார் கடியன் பூங்குன்றனார். இந்த வாசகம் இன்னைக்கு எங்க இருக்கு, ஐநா சபையில இருக்கு. ஐநா சபையில தமிழ் இருக்கு. அவங்களுக்கு தெரியுது தமிழ் மொழியினுடைய பெருமை என்னன்னு. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைந்த போத வச்சிருக்கேன் நண்பரவனு தமிழ்ல, அவங்களுக்கும் தெரியுது தமிழ் மொழியினுடைய பெருமை என்னன்னு. ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீர்ந்தும் நன்று பிரதமரா என்ற வாசகத்தை அவன் மொழியிலும் வச்சிருக்கேன், நம்ம தமிழ் மொழியிலையும் இன்னைக்கு இருக்கு ஜப்பான்ல. அவங்களுக்கும் தெரியுது தமிழ் மிக உயர்ந்த மொழி என்று. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் உள்ள நுழைந்த போது அருமையான அறிவிப்பு வைக்கிறேன், அன்போடு வரவேற்கிறோம் சாங்கி விமான நிலையம் வருக வருக என்று தமிழ்ல. நீங்க இன்னும் பாருங்க, லண்டன்ல இருக்கு சிறுசலம் கிறிஸ்தவர்கள் வந்தது 10 கட்டளையை மொழிபெயர்த்து பல மொழிகளை தேர்ந்தெடுத்ததுல முதல் மொழியாக நம்மொழி தாய்மொழி இன்னைக்கு கல்வெட்டு இருக்கு. லண்டன்ல ஒரு ஆச்சரியம் பாருங்க, லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். அது எப்படி லண்டன் பசுமாடு அம்மானு கத்தி பிடிச்ச என்ன ஆச்சரியம், கத்தலாமா? லண்டன் மாடுன்னா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். ஆனா லண்டன் பசுமாடு அம்மானு கத்திருச்சு. என்ன அர்த்தம், தமிழ் மிக உயர்ந்த மொழி என்று லண்டன் மாட்டுக்கு தெரியுது. லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழை பற்றிய பெருமை. நம்ம தமிழ்நாட்டுல பல எரும மாடுகள் தமிழை அழிச்சிருச்சு. இங்கே போய் சொல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. அறிவார்ந்த தமிழ் சமூகமே, ஆசிரியர் பிறந்தவர்கள் யாரும் வந்திருந்தவங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். நெல்லு அரிசி சோறு 3 வார்த்தை இருக்கு. நெல்லு அவிச்சு அரைச்சு எடுத்தோம்னா அரிசி, ஆக்கி இறக்குனா சோறு. ஆனா சோறு சாப்பிடுற நம்ம, சோறு போடுற நீங்க, யாராவது சோறுன்னு கேட்கறீங்களா? சாதம் ரைஸ் எப்படி ஆகி போச்சு, எத்தனை சொல்லு, வேர் சொற்கள், உயிர் சொற்கள், பூச்சொல் அத்தனை தமிழ்ல இருக்கு. ஆனா தமிழை மறந்து விட்டோமே. அப்பா அம்மா அத்தை மாமான்னு பேர் இருக்கு, ஆனா அப்படியே மொத்தமா அண்டி ஆண்டி அங்கிருந்து பேர் வச்சுட்டாங்க. இங்க போய்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பேராவது வச்சிருக்கமா தமிழ்ல? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, வருமானு பேர் வைக்கிறோம். நல்லா யோசிங்க. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் உலகம் பூரா இருக்கு, நம்ம உலகம் பூரா இருக்கா, அது போல இந்தியாவில இருக்கா. வடநாட்டுக்கார சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். தயவு செய்து சிந்தியுங்கள். நேரு, பகத்சிங், சிவாஜி, காந்தின்னு பேர் வச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டுல உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரை எவனா வச்சிருக்கானா? இல்ல இல்ல. ஆனா அத பத்தி யாருக்கும் கவலை இல்லை. நாளைக்கு ஆய்வு பண்ணுனா தமிழர்கள் தமிழ் பேர் இருக்காது. வரலாறு ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையை சற்று விழித்துக் கொள்ளுங்கள். நாடக வள்ளி திருமணம் நல்லா யோசிங்க. நாடக வள்ளி திருமணம் நடக்கிறது தமிழ்நாட்டுல. அதை விட தமிழ் கடவுள் முருகனுக்கு. ஆனாலும் நாங்க நாடகம் மேலம் கட்டும் போது திரையை பிடிச்சிட்டு உள்ள பாடுறோம் பாருங்க. எங்க ஆத்தியாட்ட கேளுங்க, ஐயா அது என்ன பாட்டுங்க ஐயா, அது என்ன மொழின்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? தெரிஞ்சதை சொல்லுங்க. அப்ப ஆரம்பிக்கிற போது என்ன பாடுறான்? தெலுங்கு கீர்த்தனை பாடுறான். தமிழ் நாடகத்துல தமிழ்நாட்டுல ஆமா வருது இல்ல, ஏன் பாடல வச்சிருக்கீல?
அப்ப எப்படி இந்த மொழி மறைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், எப்படி இருந்த மொழி அரியணை மொழி, அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி, அந்த மொழியை பத்தி எவ்வளவு சொல்ல பொழுது விடிச்சு வரும், அவ்வளவு இருக்கு. அவ்வளவு உயர்ந்த மொழி நம்ம மொழி. கட்டடத்தை பாருங்க, எங்கனையமனை அரள வளல வல்லினம் மெல்லின இடையினம் இனத்துல ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி, அப்படி உயர்வான மொழி, தனிப்பரிச மொழி இல்லையா? என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு தென்குமரி வடவேங்கட ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். அப்படி உயர்ந்த மொழியான இந்த மொழியை நிலைமை எப்படி இருக்கு? யார் வீட்லயும் தமிழ் என்ன சொல்ல? ஆமா, சில நேரத்துல உண்மை பேசக்கூடாது, யோசிக்கிறாரு பாருங்க. நான் பேசுறேன், நீங்க பேசுங்க, தப்பு இல்லை, நான் பேசுறேன். ஆனாலும் அவர் யோசிக்கிறாரு பாருங்க பேசுறதுக்கு. அந்த யோசனை இருக்கு, எண்ணி துணிவது கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால தமிழ் மகன் தமிழ்ல பிறந்த நம்ம கேட்டிய சந்தேகம் அச்சம். சிவபக்தர்களுக்கு நாமும் சரி அறிஞ்சவன் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை உதாரணமா எடுத்துக்கொள்வோம். நிறைய விஷயங்களுக்கு சான்று இருக்கு. தமிழ் எப்படி இருந்ததுன்னு, அரியணை எப்படி ஏறியது. 1947 நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்ச உடனே நேரு பிரதமர், நேரு கையில செங்கோல் கொடுக்க யாரு போனது? திருவாவூர் மடாதிபதி போனாரு. அவர் போக முடியல, கட்டளை தம்பிரானை ஓதுவாரை அனுப்பி வச்சாரு. ஓதுவார் ஒரு பாட்டு பாட கட்டளை தம்பிரான் நேரு கையில செங்கோல் கொடுக்க பாடிய பாட்டு சுத்தமான தமிழ் பாட்டு. சொல்ல முடியுமா? வேயில் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசர நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியால் அரசாழ்வது ஆணை நமது என்று தேவாரம் பாட்டு பாடி இந்திய அரசாங்கம் ஏற்றது. பாடியவர் ஞான சம்பந்தர் பாட்டு. இன்னைக்கு நிலைமை என்ன? டெல்லி வழியா இந்தி வளர்க்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள். நாம் எல்லாம் தமிழர்கள். எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? தமிழர்களே சற்று சிந்தித்து பாருங்கள். தமிழ் உயர் மொழி, நம்மை வாழ வைக்கும் மொழி, மூச்சு. இந்த மூச்சு மொழி ஒண்ணு. இந்த முகம் சிதைந்து போன அந்த உடல் அடையாளம் தெரியாது. ஒரு இனத்துக்கு மொழி போய்விட்டால் இனம் தெரியாது. வரலாறு மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால தலைமுறைகள் எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு தமிழே சிறந்தது என்ற ஆதாரத்தோடு இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது நன்றி நன்றி நன்றி. நிறைய தமிழை பற்றி பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஒன்னா சொல்லுவோம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு பொண்ணாக. முத்துக்கு முத்தாக, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாயாரோ படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, நாடாட்டு கேட்டதில்லை, ஒரு வாக்கு மறந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் நான் வாழ்கிறேன். முத்துக்கு முத்தாக, முத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு பொண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் தேவமெல் தந்து உள்ளனும், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் தேவமெல் தந்து உள்ளம், அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக, முத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாய் இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமழா, நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமழா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமழா, நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமழா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமழா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமழா. நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் நூறாண்டு
ரத்த ஓட்ட சீரா அமையுமா. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் வாழணும்னா கை தட்டணும். நீங்க பாருங்க பழனிக்கு மாலை ஆமா உடனே போக முடியாது. புரியுது, உங்களுடைய ஆதங்கமும் புரியுது. ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பியிருக்காரு. மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பும் போது மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாள். அந்த காலத்துல மன்னருக்கு கீழே மந்திரி உண்டு. மந்திரிக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு தெரியுமா? மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்த. அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்த்து இன்னைக்கே சொல்றவன் தான் மந்திரி. அந்த காலத்துல அந்த காலத்து மந்திரி எல்லாம் அப்படி, இந்த காலத்துல மந்திரி எல்லாம் அப்படியா இருக்காங்க. அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா. நான் சொல்லல, நமக்கு. இப்ப மன்னர் பார்த்தாரு மந்திரியை கூப்பிட்டு ஐயா மழை வருமா, இன்னைக்கு வந்த மாதிரி தூரது வந்தா சங்கடமா போயிருமா பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல வேலை பந்தல் போட்டு வச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த எண்ணம் எல்லாம் வேணும். மக்கள் மழையே வந்தாலும் பனி வந்தாலும் பாதுகாப்பா இருக்கட்டும், அந்த தொலைநோக்கு பாருங்க. அப்ப என்னாச்சு, மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு மழை வருமா, வராது, நீங்க வேட்டைக்கு போகலாம். இப்ப மன்னர் படை பரிவாரத்தோட வேட்டைக்கு கிளம்பியாச்சு. படை பரிவாரத்தோட வேட்டைக்கு போகும்போது ஒரு விவசாயி பாவம், அவர் வயசான ஆளு, ஒரு கிழிஞ்ச கோவணம், தோல்ல ஒரு மண்வெட்டி, கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர வந்தவர் ஒரு இறக்கப்பட்டு சொல்றாரு, மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மழை வரும், நீங்க ரொம்ப சிரமப்படுங்க, இன்னைக்கு மழை வரப்போது, நீங்க வேட்டைக்கு போகாதீங்கன்னு கேட்பாரா மன்னரு? மந்திரியே சொல்லிட்டா நீ என்னையா போயான்னு போயிட்டார். போனா பாருங்க, காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மழை வந்துருச்சு, நனைஞ்சு சரி ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்துட்டார். வந்தவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சங்கடம். என்ன சங்கடம்? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கல, விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு. எப்படி விவசாயிக்கு தெரியும்? கூப்பிட்டு ஆளு விட்டு, ஐயா நீ சொன்னபடியே மழை வந்துச்சு, உனக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு? எனக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடத்தா உழுக தெரியும், விளைஞ்சா அறுக்க தெரியும், நாங்க எல்லாம் வெந்தய திருட்டு விதியந்த இடத்துல செத்தா எங்க தலையில ஏறுறாங்க, ஒண்ணும் முடியல. ஆனா பாருங்க, என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க அந்த விஷயம். கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? ஆமா, நீங்க வரும்போது கையில ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தல, கழுதை காது முன்னால நீட்டி இருந்துச்சு, கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், நாங்க பரிசோதனை பண்ணி வச்சிருக்கோம் காலகாலமா, அதனாலதாங்க நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம், கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, எதுக்கு அப்புறம் மந்திரி அப்படின்னு கழுதைய மந்திரி ஆக்கிட்டாரு. சரி, அப்புறம் எதுக்கு மந்திரி கழுதைய மந்திரி ஆக்கினார்ல? நம்ம நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேக்குது, நம்ம கண்டதுக்கு பெரிய அரமணை கோழி விட்டு அம்மிக்கல்ல உடைக்கும். ஆமா, இப்படி எல்லாம் இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது நல்லவன் வாழ சாத்தியம் இல்லை. நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டப்படுது, நேரான ஆணிதான் சீக்கிரம் அடிபடுது. தயவு செய்து பெரியோர்களே, நான் பிறந்த தமிழ் சமூகமே, அறிவார்ந்த மக்களை சிந்திச்சு பதில் சொல்லுங்க. 75 ஆண்டு முடிஞ்சு 76வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாட போறோம். இன்னைக்கு வரைக்கும் இல்ல 75 முடிஞ்சிருச்சு, 76. அப்ப இப்ப இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாமர மக்கள். பாமர மக்கள் அப்படின்னு பேரு. ஏன் பாமர மக்களாவே நம்ம இருக்கிறோம்? தெளிவு வரக்கூடாதா? நம்ம மாறி இருக்க கூடாதா? இல்ல நம்மள மாத்தி இருக்க கூடாதா? ஒரு குடும்பம் நல்லா இருக்க குடும்ப தலைவன் முக்கியம். அது போல பாமரன்னா என்ன அர்த்தம்? அறிவு தெளிவு இல்லாதவங்க நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாமரர்களாக இருக்கோம். அப்ப எப்ப அறிவு தெளிவு வரணும்? யார் சொல்றது? 2000 ரூபாய் நோட்டு வந்து இப்ப இருக்கா? இருக்காது, எந்த ஊர்லயும் பார்க்க முடியல, வங்கியில பார்க்க முடியல. அப்ப எங்க போச்சு 2000? 1000 500 இருந்தா பதுக்கிறாங்க. 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க எங்கே தெரியல. போகுதுங்க. நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு பெரிய குகையில சிங்கம் வாழுது. அது போய் என்ன வந்து பல மிருகங்களை கொண்டு வந்து தின்னுட்டு எலும்பெல்லாம் அங்க போட்டுருதா. அந்த குகை ஒரே நாற்றமா துர்நாற்றம் வீசுது. இப்ப பரிசோதனை பண்றதுக்காக ஒரு யானையை கூப்பிட்டு இந்த குகைக்குள்ள நல்லா மணக்குதா, எப்படி இருக்கு சொல்லு. அது பார்த்துட்டு சொல்லு, என்ன ஒரே நாத்தமா நாறுது. ஏய் நாறுதான், எவ்வளவு மணக்குது நாறுதுங்கிற, ஒரே அடியா அடிச்சு விரட்டிருச்சு. இப்ப உண்மையை சொன்னா ஏத்துக்கல. அடுத்து ஒரு புலியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லு, இது எப்படி இருக்குன்னு. இல்ல நல்லாத்தான் மணக்குது. அதுவும் பொய்தானே, நாறுறத மணக்குன்னு சொல்றேன், அவன் உண்மையை சொல்றேன் அப்படின்னா அதையும் அடிச்சு விரட்டிருச்சு. இப்ப நிறைய கூப்பிட்டுச்சு, நீ பார்த்து சொல்லு. அது பார்த்துச்சு, முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொழப்பா. இவன் நாறுதுனாலும் அடிப்பேன், நாறுதைனாலும் அடிப்பேன், நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? இல்லங்க ஐயா, எனக்கு 3 நாளா ஜலதோஷம், மூக்கு அடைச்சிக்கிச்சு, எனக்கு தெரியல. இப்படித்தான் சில பேர் மூக்க பிடிச்ச கதையா எதையும் கண்டுக்காம தர்றோம். நாளைய தலைமுறை வாழ்வதற்கு சாத்தியமில்லை என்பதை தயவு செய்து என் தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு விஷயங்களை சொல்றது, எத்தனை சொல்ல. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. நான் மேல்நாட்டணியன் பெருநாட்சா, நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்து இந்த உலகம், இயேசுநாதர் சிலுவையில் இருந்து இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில கட்டி கடல்ல போட்ட மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் சமணர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்கிறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சினை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிச்சு வருது.
எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனிதன் சாகல, கோழி கொத்தி மனிதன் சாகல, மாடு கடிச்சு மனிதன் சாகல, மீன் கடிச்சு மனிதன் சாகல, அதெல்லாம் கடிச்சு மனிதன் சாகல. நான் ஒண்ணும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது. இங்க போய் நிக்க போறோம். நினைச்சு பாருங்க, வள்ளுவர் கூட 1330 குறள் எழுதி அதுக்கு 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல்னு வச்சார். புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் சொல்லும்னார். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, ஏன்? தாவரத்தை உண்ணுவதனால. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, ஏன்? மாமிசம் உண்ணுவதனால. ஒரு மனுஷன் என்ன சாப்பிடுறானோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலையே குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. நம்ம பிள்ளைல அந்த பாலை குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு சாலையில நிக்கிறது யாரை பார்த்தாலும் எழுத்துக்கு போச்சா. அதை விட அந்த மதுவான சாராயம் ஒண்ணு இருக்க உள்ள போயிருந்தா சொல்றதே கேட்கறேன் இல்ல. அப்ப சாப்பாடு கூட நம்ம எப்படி சாப்பிடணும்னு வழி வகுத்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு. நீங்க பாருங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்கன்னா பிடிக்காத ஆள் வச்சுங்க, உங்களுக்கு பிடிக்காத ஆளோ இல்ல எனக்கு பிடிக்காதோட நீங்க பேசுனீங்கன்னா என்ன மாவட்டம் இப்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கோவம். ஆமா சொன்னேன், சொரக்காய்க்கு உப்புலேன்னு அப்படின்னா அது சாதாரணமா? என்ன பெத்த தாய்மார்களே சிந்திச்சு பாருங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னது சும்மா இல்ல. சொரக்காயை சாப்பிட்டோம்னா நமக்கு உப்பு இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற உப்பை போக்கும் சொரக்காய். சில பேர் சாப்பிடும் போது சொல்லுவா நீரா வடிக்க திங்காதேன்னு. அந்த நீர் போக போதான் உடம்புல இருக்கிற உப்பு போகும். அப்படி உப்பு போனா தான் சிறுநீரகம், அதான் கிட்னி. அப்பதான் புரியுது மாடுகளுக்கு. இந்த சிறுநீரகம் பாதிப்படையாமல் இருக்கும். இன்னைக்கு சிறுநீரகம் கட்டு டயாலிசிஸ் ஒரு மருத்துவ முறை வந்து கோடி கோடியா கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. மாசத்துல 2 நாள் சொரக்காய் சாப்பிட்டாலே உடம்பு ஆரோக்கியப்படும். அப்படி நல்ல மருத்துவ உணவு பொருள்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு இப்படி நாகரிகங்கிற பேர்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டமே. நியாயமா யோசிக்கணும்ல? இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால வைங்க நதியோ நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல
எல்லாருக்கும் 6 அறிவு. ஆண்டவன் தான் படைச்சான்னு நினைக்கிறேன், அந்த தர்க்கம் வேண்டாம். ஆண்டவன் படைக்கவில்லை என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் 6 அறிவு தான் இருக்கா? 6 அறிவு மனிதனுக்கு 6 அறிவு. 6 அறிவு இருக்கா? வேலை செய்தான்னா இல்ல, நான் சொல்லல. மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. நீங்க என்ன சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு திரும்பி போய் பாரு. திரும்பினா என்ன, ஆடோ மாடோன்னு வந்துருதா? நம்ம யோசிக்க வேண்டாமா? இந்த அறிவு தெளிவு நமக்கு எப்ப வரும்? வள்ளுவர் சொல்றாரு, தொட்டனைத்து ஊர் வளர்க்கேணி மாந்தருக்கு. இது யதார்த்தம் நடக்குது பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? கல்வி முறை நமக்கு அடிப்படை நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தெளிவு பிறக்க கற்க கற்றவை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன. நீங்க ஒரு புரிஞ்ச முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, புது வருஷம் பிறந்தவங்க நாட்காட்டி கொடுப்பாங்க. நாட்காட்டினா என்ன? பல தடவை கேட்டாரு, நாட்காட்டின்னு சொன்னா புரியாது, காலண்டர்னா தான் புரியுது. தமிழ் எப்படி பேச்சு பாருங்க. வாகனம் ஓட்டுறவங்க போய் வலது பக்கம் போ இடது பக்கம் போனா தெரியாது, லெப்ட் ரைட்னா தான் தெரியும். எப்படி மாறி இருக்கும் பாருங்க. நம்ம பூரா இங்கிலாந்துல வளர்ந்தது மாதிரி இந்த தமிழோட சேர்ந்த ஆங்கிலம் நம்மளை மாத்தி வச்சிருக்கு. ஆங்கிலம் ஒரு மொழி, அவ்வளவுதான். ஆனாலும் அது வேண்டாம் நான் சொல்லவில்லை, தேவைப்படும் போது பண்ணலாம். நமக்கு உயிரானது தமிழ். இப்ப என்னாச்சு, புது வருஷம் நாள் காட்டி கொடுத்தாங்களா, வாங்கிட்டு வந்த புருஷங்காரரு சோத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு ஆணி எடுத்துட்டாரு. சரி, மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை கொடுமான்னு கேட்க, அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொடுத்தாரு. இந்த ஐயா ஆணியை சோத்துல வச்சாரு. சோத்துல ஆணியை வச்சவர் மாத்தி வச்சுட்டாரு. கூறு இந்த பக்கமும் கொண்டு அந்த பக்கமா சுத்தியலை ஓங்கினார்ல, அப்பதான் பாக்குறேன் ஆணி இந்த பக்கமா இருக்கு. ஆஹா, என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டியதுல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டியதுல கொண்ட வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுங்க. ஆணி சரியா தயார் பண்ணலன்னு சொல்றேன், ஒழுங்கா இல்லைன்னு. இப்ப அந்த அம்மா சொன்னா, அப்படி எல்லாம் இல்லையா, இந்த ஆணி இந்த சோத்துல அடிக்கப்படாது, கூறு இந்த பக்கமா இருக்குல்ல, கொண்டுகிட்டு வா அந்த சோத்துல அடிக்கணும்னாலாம் அந்த அம்மா. இப்ப 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? பரவாயில்ல, அதான் பிரச்சனை இல்லாம இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கணும்னா முதுகெலும்பு முக்கியம். நீங்க வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம்ங்க. வள்ளலார் மேலே வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிமன்ற கடலூர்ல நீதிபதி ஆங்கிலேயரு, வழக்குரைஞர் யாருன்னா முத்துசாமி ஐயரு. இப்ப நீதிமன்றத்துக்கு வள்ளலார் வரணும், உள்ள நுழைகிறார், நீதிமன்ற உத்தரவு. வள்ளலார் உள்ள நுழைகிற போதே உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்த சின்ன கும்பிட்டாங்களாம். வழக்கு போட்ட 6 நாவலரும் கும்பிட்டுருக்கிறார். நீதிபதி பார்த்து விட்டாரு, நீ அவருக்கு எதிரி, நீ தான் அவர் மேல வழக்கே போட்ட, நீ ஏயா கும்பிட்டாயின்னு கேட்க, அவர் சொல்றாரு, என்னன்னு தெரியலங்க, பார்த்தோன்னா கும்பிடணும் போல தோணிச்சு, என்ன அறியாமலே கும்பிட்டேன், வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியாச்சு. கதை நமக்கு என்ன சொல்ல வருது? வள்ளலாரை பார்த்து எதிரி கும்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா நம்ம கும்பிடணும்னு தோணும், நம்மளும் கும்பிடுறோம். இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு படுத்துறாங்க பதவியில இருந்துக்கிட்டு, பயத்துல அச்சத்திலே வச்சிருக்காங்க. இருக்கலாமா? அப்ப வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் போல. அது சரி, அப்படி பெருமை அடையா. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க முதுகெலும்பு முக்கியம், நல்லா கவனிங்க. என்ன அங்க சத்தம்? நான் எவ்வளவு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு சத்தம், அங்க ஒரு நாடகம் நடக்குதா? உட்காருங்க, மழை வராது, புயல் வராது, உட்காருங்க உட்காருங்க. ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்க முதுகெலும்பு முக்கியம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நாட்டோட முதுகெலும்பு என்ன? விவசாயம். நம்ம நாடு விவசாய நாடு, வேளாண்மை இருக்க நாடு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? ஏன் இன்னைக்கு உட்காருங்க, என்னமா பிரச்சனை இருக்கு. அப்ப வேளாண்மை அவ்வளவு உயர்ந்த செல்வம். சாப்பிடுற நெல்லு நீங்க பாருங்க, சாராய பாட்டுக்கு விலையேறி போச்சு, சத்தம் இல்லாம வாங்கி குடிக்குது நாடு. கூட 5 ரூபா வித்தாலும் அதை பத்தி கவலையும் இல்ல. பாட்டுல பாதுகாக்க இந்த நாட்டுல திட்டம் இருக்கு. அரசாங்கம் வாக்கி வைக்கிற நெல்லு மூட மழையில நினைச்சு ஆடு மாடு கோழி திங்குது, அதை மறைச்சு வைக்க, அதை மூடி வைக்க ஒரு திட்டம் இல்ல. விவசாயிகள் நிலைமை 25 வருஷத்துக்கு முன்னால பட்டறை கட்டி வச்சிருந்த விதை நெல் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. யாரு கேட்பா? எப்ப யோசிக்க போறோம்? காலம் வரும், அதற்காக சிந்தனை இருப்போம். அதனால மரணம் நம்மளை துரத்துறாரு. ஏன் வந்தால், எதற்காக வந்தால் என்பதை பார்ப்போம். மஞ்சள் இவன் எந்த உலகில்